ஒரு ஊரில் ஒரு திராட்சை செடி இருந்தான். இந்த திராட்சை செடி வந்து நல்லா பழங்கள்லாம் பழுத்து திருப்பி அடுத்த கிராஃப்ட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சா, அதனுடைய பழுத்த இலைகள் நிறைய இருந்துச்சான். அப்போ அந்த ஓனர், அந்த திராட்சை செடியினுடைய ஓனர் என்ன பண்ணாராம், தொடப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை தட்டி விட்டார். தட்டி விடும்போது என்னாச்சு, அதனுடைய பழுத்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சான். துளிர்கள் புதுசாக வந்தது பார்த்தியா. எதுக்கு அவர் கட்டையை எடுத்து அடிக்கலை, தொடப்பத்தை எடுத்து அடித்து அதை சீர்படுத்துகிறாரு. படுத்தும்போது அந்த பழுத்த இலைகள் மாத்திரம் கீழே விழுது. சரிங்களா? அப்போ அந்த துளிர்கள் புதுசாக வந்து நிறைய குலைகள் விட்டு கொத்து கொத்தாக காய்கள் காய்க்குது. அப்படி தான் தேவன் நம்மளை சில காரியங்களை ஊடாக நம்ம நடத்தும் போது அது ஒரு லெசனாக எடுத்துக்கிது. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவராலே ஆகும். அவரே வழி, சத்தியம், ஜீவன். ஆமென்.